6 சிலிண்டர் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்பயே சிலிண்டர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சேஞ்சஸ்லாம் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஆஃபீஸ் கோயிங் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தால் மட்டும் சிஎம் போஸ்ட் கிடையாது. ஹி ஹேஸ் டு கம் அண்ட் மீட் த பீப்புள். நான் அந்த 10 நாள் டிவிலேயே தான் பார்த்துக்கிறேன். நியூஸ் தான் அங்கே குச்சி பத்த ரோட்டில் வீந்து போய் கிடக்குறாங்க. அதெல்லாம் இல்லாத கொஞ்சம் இடையேற்ற வைக்கிட்டு அவர் நல்லது. வருமானத்துக்காக உயிர் பலிகடை ஆகணுங்களா? அப்படிப்பட்ட வருமானமே தேவையில்லை. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்பனா ஆண்டவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் உட்கார வைப்பாரு. புரியுதா? புதுசா இப்போ சிஎம் வந்திருக்காங்கல்ல, ஒரு 10 நாள் ஆகுது. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஆட்சி? லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஏதோ இந்த மாதிரி இருக்குது. பட் ஆக்ஷனாக இன்னும் எதுவும் நாங்கள் பார்க்கல. ஆக்சுவலாக அவர் சொன்ன அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரியல் டைமில் பாசிபிளா அப்படிங்கிறது தெரியாமல் அவர் கொண்டு வந்துட்டாரோ. ஸோ அதை வந்து அவர் ஸ்டடி பண்ணி டைம் வேணும். ஸோ அதனால் பேக்ஸ்லாஷ் எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு இருக்கிற ஸ்கீமை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல திட்டங்களை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ விஜய் வந்துட்டு இதெல்லாம் நல்ல திட்டங்கள், இதெல்லாம் நாங்கள் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ அவராக புதுசாக கொண்டு வந்த எந்த திட்டங்களும் எனக்கு தெரிஞ்ச 2500 அப்படிங்கிறது வந்து இல்லாதவங்களுக்கு ஓகே. பட் அவர் சொன்ன ஸ்கீம்ஸில் வந்துட்டு தமிழ்நாடோட பில்டப்புக்கு அவர் சொன்ன ஸ்கீம்ஸ் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஆஃபீஸ் கோயிங் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தால் மட்டும் சிஎம் போஸ்ட் கிடையாது. ஹி ஹேஸ் டு கம் அண்ட் மீட் த பீப்புள். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கடவுள் மட்டும்தான் உள்ளத்தை பார்க்குறவர். இவரை உட்கார வச்சா என்னென்ன நல்லது கிடைக்கும்னு, மக்களுக்கு நல்லது கிடைக்கும்ன்றது கடவுளுக்கு தெரியும். அதனால அவரை உட்கார வச்சிருக்கிறாரு. உட்கார வச்சதுல இருந்து நல்லா தான் நடக்குது. சில இடத்துல எதிர்கட்சிக்காரவங்க ஏதாவது போயிட்டு அப்படியே பொம்பளைங்களை ரோட்ல பெறல விட்டுட்டு 2500 ரூபா கொடுக்கலன்ட்டு பெறல்றாங்கன்னு சும்மா அந்த கதையெல்லாம் ஏன் வாங்கினா மட்டும்தான் உனக்கா எவ்வளவு கடன் இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டியா? உனக்கு காசு கொடுக்கணும், ஆக மொத்தம் யாரு வந்தாலும் சரி, ஆனா எப்படியா போகணும், ஆனா காசு வேணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த நம்மளாம் யாருக்கிட்டையும் விற்காம இருக்கிறவன் தான் இருக்கணும்னு நினைக்கணும். புரியுதா? அதுதான் உண்மையான ஆட்சி, உண்மையான தலைவனுக்கு அழகு. அதை விட்டுவிட்டு இது கிடைக்கல அது கிடைக்கல இந்த சலுகையை மட்டும் பார்த்து வரவங்க எல்லாம் வேஸ்ட். அருமையான ஒரு முதலமைச்சரை கடவுள் நம்மளுக்காக உட்கார வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இப்போ மட்டும் இல்லை, இனிமேலும் வருங்காலங்கள்லாம் அவர் செம்மையா பண்ணுவார். இப்போ ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இது பண்ணல அது பண்ணல, என்னத்த குறைய கண்டாலுங்க. நான் கேட்குறேன், ஃபேஸ்புக்லலாம் பார்க்கும்போது என் கமெண்ட் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். செம்மையா கமெண்ட் ஃபஸ்ட்டு அடிக்கிறதே நான் தான். ஸோ அவர் இன்னும் அதை பண்ணலை அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அவர் பீப்புள் இன்னும் மீட் பண்ணாத மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸ்டார்டிங்கில் அதிரடியாக இறங்கி இருக்கிறாரு. இப்போ 10 டேஸ் கொஞ்சம் பரவாயில்ல. ஏதான் இந்த டாஸ்மார்க்கு இந்த ரவுடிங் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் போடுறாங்க டிவியில். மெயினாக அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. டிஃப்ரென்ஸ் இருக்கே. நிறைய டிவியில் நியூஸில் தான் பார்க்குறோம்ல, ரவுடிங் எல்லாம் பிடிச்சாங்க. டாஸ்மார்க்கு மெயினாக வந்து அதை க்ளோஸ் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில், கோயில் பக்கத்தில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நல்லதில்லை, பண்ணட்டும். குடிச்சிட்டு அங்கே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது நல்லா இல்லைல்ல. ஃபேமிலியும் பாதிக்கப்படுது இல்லை, அது சந்தோஷமா தான் இருக்கு. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நமக்கே இவ்வளோ சந்தோஷம் இருக்கு. குடிச்சிட்டு அங்கே ஆட்டம் போடுறாங்களே, அவங்களோட ஃபேமிலி பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. வருமானத்துக்காக உயிர் பலிகடை ஆகணுங்களா? அப்படிப்பட்ட வருமானமே தேவையில்லை. வேற எதுலையாவது அந்த வருமானத்தை ஈட்டிக்கலாம். ஆனால் உயிர் போய் அதுதான் சம்பாரிச்சு அந்த பணத்தில் தான் நாட்டை காப்பாற்றணுன்றது நல்லா இல்லை. அங்கே குச்சி பத்த ரோட்டில் வீந்து போய் கிடக்குறாங்க. அதெல்லாம் இல்லாத கொஞ்சம் இடையேற்ற வைக்கிட்டு அவர் நல்லது தான். குடும்பத்துக்கெல்லாம் முக்கியம். குழந்தை குட்டிலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அந்த துட்டு வச்சு நகை நெட்டுலாம் கையில் வச்சுக்கிறதுலாம் வாங்கி ஏமாற்றி தான் வாங்கி குடிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அங்கே குச்சி பத்த ரோட்டில் வீந்து போய் கிடக்குறாங்க. எவ்வளோ ஜனங்க ஐயோ அப்போ அவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாருன்னு நினைக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு வராரு? ரோட்டில் வீந்து கிடக்குறாரு. அது எவ்வளோ கஷ்டம். குழந்தைங்களுக்கும் ஒரு அவமானமா, ஐயோ நம்ம அப்பா இங்கே வீந்து கிடக்குறாருன்னு ஒரு கஷ்டம் தானே. அதெல்லாம் இல்லாத கொஞ்சம் இடையேற்ற வைக்கிட்டு அவர் நல்லது தான். அது குடிச்சாதான் இல்லை, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறம் போக பாய்க்கணும். கொஞ்ச நாளைக்கு இல்லாத இருந்தால் அவங்களுக்கே அது தோணும் இல்லை, எப்போ இல்லை இடையே போயிட்டாங்க நம்ம இவாது விட்டுருவோம்னு கொஞ்சம் தோணும் இல்லை. அது அப்படியே இருந்தால் கண்ட்ரோல் பண்ண நல்லது தான். நாட்டுக்கே நல்லது தான். இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவர் அப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்காரு. படத்தில் எப்படி இருக்கிறாரு அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறாரு. ஒரு மாற்றம் எதுவும் இல்லை அவர்கிட்ட. இலவசமாக கொடுக்கணும் எங்களுக்கு. அதே எல்லாம் தான் செய்கிறேன் சொல்கிறேன்னா, எல்லாம் தான் எங்களுக்கு வேணும். கொடுப்பாரு சிலிண்டர்லாம் கொடுப்பாரு. அவர்கிட்ட இப்போ தானே வந்துக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வார். அப்போல்லாம் இப்போ தானே வந்துக்கிறாரு ஆட்சிக்கு. இது மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னிட்டு வருவார். அவர் உடனே செய்யணும் எப்படி செஞ்சிடுவாரா? செய்வார். நம்பிக்கை இது எங்களுக்கு.
அவர்கிட்ட நாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா இது பண்ணணும், மக்களுங்களுக்கு லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுதான் எங்களுக்கு விலைவாசி கம்மி பண்ணணும். இந்த சிலிண்டர்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. உனக்கு என்ன இதாயிடுச்சு, உனக்கு என்ன குறை அப்படின்னு நான் தான் கமெண்ட் அடிப்பேன். திருப்பி எனக்கு ரிப்ளை மட்டும் வராது. ஏன்னா நான்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்மா. எதுக்கு சொல்றேன்னா, என்னை பத்தி பேசுறதுக்காக இல்ல, நல்ல ஒரு தலைவனை உட்கார வச்சிருக்கிறாரு. கடவுளுக்கு தெரியும் இவங்களை கொண்டு இதைதான் செய்யலாம். கடவுள் டைரக்டா வந்து செய்ய முடியாது, உங்களை கொண்டு தான் ஏதாவது செய்ய முடியும், என்னை கொண்டு தான் ஏதாவது செய்ய முடியும். அப்படிதான் விஜய் சாரை வச்சு, தலைவரை வச்சு நம்மளுக்கு ஏதோ பண்றாங்க. என்னுடைய ப்ரேயரும் அப்படியே தான் இருந்துச்சு. ஓட்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி, ரிசல்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசும்போது ஒரு முஸ்லீம் அக்கா சொல்றாங்க, ஐயோ என்னம்மா எல்லாம் நம்மளெல்லாம் விற்கிறதுக்காக இந்த இளம் தலைமுறையினரெல்லாம் அந்த விஜய் சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துருச்சுமா ஓட்டு போட, போச்சுமா நம்ம டோட்டலி அவுட்டுமா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அக்கா அப்படி சொல்லாதீங்க, கடவுளுக்கு தெரியும், கடவுள் செய்யறத மனுஷன் தடுக்க முடியாது. அதனால கடவுள் யாரை விரும்புறாரோ அவரை உட்கார வைக்கிறாரு, அவர் பக்காவா செய்வாரு. அப்புறம் உங்க வாயாலேயே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்க இருந்து, சென்னையில இருந்து விருத்தாசலத்துக்கு பேசுறேன். அந்த அக்காட்ட சொல்றேன், இப்ப போன வாரத்துல அவங்க போன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஆமாப்பா நீ சொன்னது அப்படியே இருக்குடா அப்படின்னாங்க. எதுக்குன்னா, நாம நினைக்கிறதெல்லாம் கடவுள் நினைக்க மாட்டாரு, நம்ம நடத்துறதெல்லாம் அவரு நடத்த மாட்டாரு. அவரு என்ன நினைக்கிறாரோ, கடவுளுக்கு என்ன விருப்பமோ, ஏன்னா உங்க மேல அக்கறை உள்ளவர். உண்மையா பையா, கடவுளுக்கு ரொம்பவே அக்கறையா இருக்கும். இப்பதான் கடன் இருக்குல்ல, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அம்மா உணவகம் வந்தா நல்லதுதான். ஏன்னா ஏழ்மையான மக்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஹாஸ்டல்ல படிக்க எல்லாம் வந்து அந்த 1 ரூபாய் இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டது கொஞ்சம் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. எடுக்காமல் இருந்தாலும் அந்த நேம் ரொம்ப நல்லா இருக்கு, அம்மான்றது நல்லா இருக்கு, அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி இருக்கும். அதாவது அவரை வந்து எப்படி பார்க்குறோன்னா, சினிமாவில் பார்த்த மாதிரியே இருக்குது அவரை பார்க்கறதுக்கு. அரசு ஊழியர்கள் எப்படி காலையில் போனால் ஈவினிங் வருவாங்க, அந்த மாதிரி தான் அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. நாமளும் ஒரு அரசு ஊழியர் தானே, நாட்டுக்காக சேவை செஞ்சு வந்திருக்கோம், அதனால நாமளும் அவங்கள மாதிரியே வேலை செய்வோம் அப்படின்னு அந்த கெட்டப்பில் போகிறாரு அவர். ஸோ அப்போ வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறாருல, இப்போ பர்ஃபெக்டாக பண்ணுவாருன்ற கொஞ்சம் இருக்கு. நல்லது தானேங்க, டைம் கீப் அப் பண்ணோம்ல, டிசிப்ளின் மஸ்ட்டு, டைமிங் மஸ்ட்டு, அதெல்லாம் இருக்கணும்ல. ஒரு ஆஃபீஸ்க்கு போனோன்னா இந்த டைம் போகணும், அந்த டைம் தான் வெளியே வரணும்னு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். 6 சிலிண்டர் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்பயே சிலிண்டர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சமயம் நார்மலாக ஆன பிறகு கொடுப்பாரோ நம்ம தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தா தான் அவரோட இது ஸ்டபன் எப்படி நிற்கிறாருன்றது தெரியும். எடுத்தோடனே இப்படி சொல்லிட்டாவும் எல்லாருமே அதானே பேசிக்கிறாங்க. எடுத்தோடனே இப்படி சொன்னால் எப்படி அவர் பண்ணிடுவாரா ஸ்டார்டிங்கில் அப்படின்றாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் அவரோட இதை புரிஞ்சுக்கலாம். அதுவும் இருக்கலாம். அம்மான்னு அந்த பேராக ஆகிப்போச்சு, அந்த பேர்லேயே அப்படியே இருந்தாலும் நல்லதா. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு வீட்டில் சாப்பாடு இல்லாதவங்க கூட வந்து சாப்பிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வருது இல்லை, அதுவே பண்ணிட்டோம், நல்லது தானே. அப்புறம் போக கூட அவருக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணலாம். இது கொஞ்ச நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லது தானே. ஐயோ பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதே இன்னும் 5 வருஷத்துக்கு ஆச்சு இதே ஒரு கண்ட்ரோல் மேலே போனோம், கீழே இறங்கக்கூடாது, மேலே போய்கினே நல்லது தான். எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. சிலிண்டர் கொடுக்குறாரோ இல்லை இது பண்ணுறாரோ இல்லை, நாட்டுக்கு யாரும் கஷ்டப்படாதோ யாரும் இது பண்ணாதோ அப்படியே இது பண்ணால் ஒரு இது தெரிஞ்சு போச்சுல. அதுக்கு முன்னாடி பழைய காலத்துக்கு யாரும் படிக்கல, அந்த அளவுக்கு விவரம் தெரியாத கண்டாங்க ஜனங்க. இப்போதான் எல்லாமே படிச்சு ரொம்ப முன்னேறது இல்லை, அதனால கேள்வி கேட்க ஆரதான் விற்பாங்க. பார்த்தா இதுக்கு மேலே ஒன்றும் ஸ்டெப்பு வேறு எடுப்பாரான்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் தானே. அது முன்னெல்லாம் எந்த நாடு வரும், இப்போ கொஞ்சம் இருக்க நாடு மாறுது இல்லையா, இன்னும் மாறுமானு ஒரு ஜனத்துக்கு ஒரு ஆர்வம் தானே. நல்ல விதமாக தான் பார்க்குறோம், அது நல்ல மாதிரியா ரொம்ப சந்தோஷம் அது க்ளோஸ் பண்ணுறதுனால. இன்னும் இந்த இதுவெல்லாம் எடுக்கணும், இந்த பாட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, அது எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த விஜய் வந்தது இனிமேல்ட்டு நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. நாங்கள் ஓட்டு போட்டோம், சந்தோஷமாக வந்துருச்சு. இனிமேல்ட்டு எல்லாம் நல்லதே நடக்கட்டும். அவர் கையில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்குது. ஒரு லோன் போல் ஒன்று எதிர்பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. நேரடியாக வந்தால் பேசுவோம், எங்கள் பிரச்சனையை கொஞ்சம் சொல்லுவோம், அதான் எதிர்பார்க்குறோம். வேறு என்ன நம்ம பார்க்க முடியும், என்ன நம்ம கஷ்டத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம், வேறு எதுவும் கிடையாது. அம்மா ஜெயலலிதா வச்சுட்டு போச்சு, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிந்து, இப்போ இன்னும் நல்லா அதை டெவலப் பண்ணி நல்ல பேர் வர போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ரொம்ப சந்தோஷம். என்ன பேசுவோம், நீ வந்து இனிமேல்ட்டு நன்மையாக வச்சுருக்கணும், நல்லதே செய்கிற, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தான் பேசணும், வேறு என்ன பேச போகிறோம், என்ன வேறு எதுவும் பேச வேண்டியதில்லை. நான் அந்த 10 நாள் டிவிலேயே தான் பார்த்துக்கிறேன். நியூஸ் தான். சேஞ்சஸ்லாம் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல.
அண்ட் இன்னும் ப்ரெஸ் பீப்புளை மீட் பண்ணி பப்ளிக் கிட்ட இன்னும் இன்ட்ராக்ஷன் பண்ண மாதிரி தெரியல. பழைய விஷயங்கள் அவர் கொண்டு வரது நல்ல விஷயம் தான். பட் அவர்கிட்ட இருந்து டெவலப்மெண்டெல்லாம் நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பட் அது இன்னும் நடக்கலை. விவசாயிகளை கொஞ்சம் பார்க்கணும். விவசாயிகள் வந்துட்டு சிஎம் சென்னையில் இருக்கும் எல்லாம் சரி. பட் பேக் போன் அப்படின்னு பார்த்தாலே நம்ம கண்ட்ரிக்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகலாங்கிறத அவர் பார்க்கணும். ஸோ அதுலேயே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். எனக்கு தெரியல, பட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் வச்சு நம்ம இருக்கிற பிளேஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ் அப்படின்றத அவர் பார்க்கலாம். அதான் தெரியும். அவர் போக போக தான் தெரியும். இப்போதைக்கு என்ன கேட்டால் அவர் லேர்ன் பண்ணிக்கிறாரு. லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற டைமில் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற பொசிஷன் இருக்கக்கூடாது. முன்னாடி இருக்கிற நல்ல திட்டங்கள்லாம் எடுத்து தூசி தொடச்சு அதை ஃபாலோ இப்போதைக்கு ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி தெரியுது. மக்களுங்களே நல்லா செய்கிறாரு. முதல்ல டாஸ்மாக் கடை எடுக்கணும் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு அதுதான் மெயின். ஏன்னா அந்த ஐயப்பந்தாங்களுக்கு எங்களுக்கு பஸ் ஏற்றுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது வரத்துக்கு. குடிச்சிட்டு அப்படியே இடிக்க மாதிரி வரானுங்கோ, பான் பிராக் போட்டு துப்புறானுங்கோ. அன்னத்தி எங்களுக்கு ஒரு 60 ரூபாவே இருக்குது எங்களுக்கு. அது முதல்ல எடுக்க சொல்லுங்க. எங்கள் வாத்தியார குடும்பத்தில் தாங்க பாதிப்பாக இருக்குது. குடிச்சிட்டாங்கன்னா ஒரே பிரச்சனை. இது எப்படி சொல்லுது, வீட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. இப்போ பொன்னாடி கஷ்டப்பட்டு சம்பளத்தை எத்த வச்சு அதை தீர்ந்து குடிக்கிறானுங்கோ. வீட்டில் குழந்தைங்க பட்டினியாக படுக்க வைக்கிறாங்க. அதுதான் ஒன்று பிரச்சனை. முதல் மெயின் அதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இப்போ எல்லாம் அதான் நல்லா காலி ஆச்சுல்ல. இது மேலே தான் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்கு சேஃப்டி பண்ணுவார். போடுவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு நம்பி இருக்குது, போடுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. அவன் மற்றவங்களுக்காக சொல்ல வரல. எனக்கு அவர் ஆட்சிலையுமே 1000 ரூபாய் அது இதுன்னு கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் சலுகை எதுவுமே இவ்வளவு காலமாக எனக்கு கிடைச்சதில்ல. ஒன்றே நான் அனுபவிச்சிருக்கேன். என்னன்னா அந்த பஸ்ஸு, ஓசி பஸ்ஸு தான் பார்ப்போம் இல்லையா. அவரும் பார்த்துருப்பாரு. அவரை பற்றி பேசும்போது அவரும் பார்ப்பார். அந்த பார்க்கும்போது அந்த கண்கள், அந்த அந்த திங்கிங்லாம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். எல்லாம் மனுஷன் தானே. ஆனால் கூட அது ஒரு கடவுளுக்கு நிகராக காட்டிக்கிறாரு தானே. நான் உண்மையாக சொல்கிறேன், கடவுளுக்கு நிகராக காட்டிக்கிறாரு. எப்படின்னா அருமையாக போய் கடவுள் மட்டும்தான் தன்னை வெறுக்கிறவங்களையும் நேசிக்கிறவர். அதே மாதிரி இவர் போயிட்டு அழகாக போய் அந்த எதிராளியெல்லாம் கட்டி பிடிக்கும்போது அந்த உண்மையான அன்பு அதில் தெரிஞ்சுது ஒன்று. இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் பாகுபாடு இல்லாமல் அவங்கள போய் பார்க்க போகிறாரு பாருங்க. பார்த்துட்டு அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவரை போய் அருமையான ஒரு ஞானத்தினால நிரம்பின, புத்தியினால் நிரம்பின, அறிவுனால் நிரம்பின ஒரு மனுஷனை தற்கொலைன்னு சொன்ன தற்கொலைகளை பார்க்கும்போது எனக்கு செம்மையாக சிரிப்பு தான் வருது. உண்மையுமே சொல்கிறேன், அவங்க தான் தற்கொலைகள். ஓகேவா? என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணுவாங்க? தண்ணி வேணும் எனக்கு. எனக்கு அடிக்கடி வாய் காஞ்சிரும். அதுதான் இப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது முட்டாள்தனமாக இருக்குது. இவன் வீட்லேயே இவன் அம்மா தங்கச்சிக்கே, அக்கா தங்கச்சிக்கே எங்கேயோ ஏதோ நடக்குது. அதுக்காக அவன் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அவன் குடும்பத்துக்கு, நீ போய் பார்க்க மாட்டியான்னு கேட்டா முட்டாள்தனமா இல்லை. நான் எங்கேயோ இருக்கேன், நான் வேலைக்கு போயிருந்தேன்னு தானே சொல்லுவான். அந்த பதில அறிவில்லை. அவரா போய் செய்ய சொன்னாரு. நேற்று கூடப்பா எங்க சிக்னல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. இங்க போற சிக்னல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த காரவங்க சுத்தமா வண்டியில வந்த பையனை அப்படியே மண்டைய குழகுன்னு ஆக்கிட்டாமா. அழுதுட்டு துடிச்சிட்டு இருந்தான்னு வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கிறேன். யார் உங்க சொந்தமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாங்க. சத்தியமா அவர் கருப்பா சிகப்பான்னு தெரியாது. இறந்தவர் இல்லை எனக்கு தெரியாதுண்ணே, யாருன்னு தெரியல, பாவம் யார் வீட்டு பிள்ளையோ என்ன நினைச்சிட்டு வந்தாங்களோன்னு அழுகுறேன். அதுக்கு சொல்றேன், அதான் விஜய் வந்துட்டான்ல, இனிமே தாங்கிக்குவான் உங்க உயிரெல்லாம். முட்டாள் மாதிரி பேசாத. இம்மா நாள் உங்க ஸ்டாலின் இருந்தாரு, என்ன தாங்கினாரு? அதிகமா என்னது குழந்தைகள்கிட்ட என்ன இருக்குது அதை புரிஞ்சுக்க தெரியாத தற்குறிகள் இந்த மாதிரி தான் பேசும். விஜய் என்ன பண்ணாரு? விஜய் போய் ஏத்துடான்னு சொன்னாரா கார்காரனை? நான் கேட்குறேன். இல்லை, நீங்க போய் கரூர் மாவட்டத்தில் கூட அது ஆக்சிடென்ட்டுமா, இன்சிடென்ட். ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு போய் அவனால தான் செத்தான், தற்குறிகளா? நீங்கள் தான் எல்லாம் தற்குறிகள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஆர்வ கோளாறுல அதுங்க முட்டி மோதிட்டு வரோம். அங்கே நம்மளே மீறி ஒரு சம்பவம் நடக்குது. அது மூலியமாக கூட நம்ம உயிர் போகிறதுக்கு கடவுள் எழுதி வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவனால தான் செத்தான்னா அவர் என்ன இறங்கி வந்து அப்படியே இது பண்ணாரா? இவங்கெல்லாம் ஒரு வயசானவங்க முக ஸ்டாலின் ஐயாவை பார்க்க வரும்போது ஒரு மனு கொடுக்குறாங்க, தள்ளி விடுறாரு. ஒன்று, இன்னொருத்தர் அடிக்கிறாரு. சாதாரணமாக நடிகர்களையே எடுத்துக்கலாமே, சூர்யா இவங்கெல்லாம் அப்படியே இந்த மீடியாலாம் வந்துச்சுன்னா ஒரு சீன் போடுவாங்க. மீடியா இல்லாத பட்சத்தில் நான்லாம் சொல்லணும்னு நினச்சேன்னா சொல்லிடுவோம்மா, எல்லாத்தையும் பக்காவாக சொல்லிடுவேன். அது முன்னாடி ஒரு சீனும் இல்லாதப்ப பின்னாடி படார செல்ல தள்ளி விடுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர் இதில் பார்க்கும் பொழுது
ஒரு அந்த பாடி கார்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஜிம் பாய்ஸ் இருக்காங்கல்ல, ஜிம் பாய்ஸு, அவங்க வந்து தள்ளி விடும்போது அந்த கார்ல இருந்து கத்துறாரு பாருமா, அவன் தான் தலைவன். உண்மைக்குமே சொல்கிறேன், அப்படி இருக்கணும். தன் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத தட்டி கேட்குறவன் தான் தலைவன். கண்ணுக்கு அது இவ்வளோ பெரிய உலகத்தில் கடவுளாலேயே கண்டுக்க முடியாது. நம்ம எங்கேயோ நடக்க போகிறத என்னம்மா சொல்கிறீங்க? அப்படி இருக்கும்போது இப்போ வந்ததுக்குள்ளே அதை செய்கிறோன்னாரு, இதை செய்கிறோன்னாரு. காசை மட்டும் பார்க்காதீங்க, எவ்வளோ கடன் இருக்குது. நம்மளை எங்கேயும் பிஜேபி ஆட்சியில் கொண்டு விற்காத அளவுக்கு, உண்மையாக பொய்யா, எங்கேயும் நம்மளை எப்படி சொல்கிறது, கொத்தடிமைகளா, நம்ம இந்திக்காரன் லெவலுக்கு இங்கே இருக்காதபடிக்கு பார்க்குறதுக்கு ஒரு தலைவன் இருந்தால் போதும்னு நினைக்கிறவன் தான் நல்லா வரும். ஆனால் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா இது இருக்க மாட்டேங்குதுமா. எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது.